நான் சாப்பிட்டதிலே இதான் எல்லாத்தோட பெஸ்ட் பொங்கல். ரவையும் பாசிப்பருப்பும் வச்சு சூப்பரான பொங்கல் செய்வோம். இதுக்கு முதல்ல 1/4 கப் பாசிப்பருப்ப நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்து 2 கப் தண்ணி ஊத்தி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடிய போட்டு வெயிட் போட்டுருங்க. 3 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து கலக்கி விட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 10 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. அடுத்து 1 கப் ரவைய சேர்த்து நல்லா உதிரியா வர்ற அளவுக்கு வறுத்தெடுங்க. 3 கப் தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ரவை சாஃப்ட்டா வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்பை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சுட சுட சர்வ் பண்ணுங்க. இதுக்குன்னே தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம்மையா இருக்கும். உங்க வீட்லயும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.